இப்போ இருக்க 2K கிட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச பைக்கு உங்கள் சௌரியத்துக்கு இஷ்டத்துக்கு நீங்கள் வாங்குறீங்க. ஆனால் எங்களை மாதிரி 90s கிட்ஸுக்கெலாம் வீட்டில் பைக் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா அவங்க பல ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போடுவாங்க. ஒன்று, அப்பா அம்மா உட்கார்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அப்பா ஓட்டுறதுக்கும் வண்டி வசதியாக இருக்கணும், மைலேஜ் கொடுக்கணும், சீட்டு பெருசாக இருக்கணும், வெயிட் கம்மியாக இருக்கணும். இந்த மாதிரிலாம் பல தடைகளை தாண்டி தான் நாங்கள் பைக்ஸ் வாங்குவோம். ஃபஸ்ட்டு விஷயம், வீட்டில் பைக் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, வாங்கினா நாங்களாக சம்பாரித்து வாங்குற மாதிரி தான் ஒரு சூழல் வந்து இருக்கும். ஸோ அப்படி அந்த தடைகளை தாண்டி நாங்கள் வாங்கின பைக் என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஸ்ப்ளெண்டரு, பிளாட்டினா, ஷைன், இந்த பைக்கில் தான் நாங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு 100cc 110cc எல்லாம் ஓட்டி முடிச்சுட்டு நம்ம ஒரு 150cc வாங்கலான்னும் போதும் எங்களோட மைண்ட் செட்டு வீட்டில் அப்பா அம்மா ஏறணும், கம்ஃபர்ட்டாக இருக்கணும், அப்பா ஓட்டுறதுக்கு வசதியாக இருக்கணும், மைலேஜும் கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் யோசித்து தான் அடுத்து ஒரு 150cc நாங்கள் வந்து அடி எடுத்து வைக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட்லாம் உடைய ஒரு ஆளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வெஹிக்கிள் தான் இந்த 2 வெஹிக்கிளும். ஸோ பஜாஜ் பல்சர் 150, இன்னொன்று ஹோண்டாவோட யூனிகான், இது 160 சொல்லலாம், ஒரு 10cc கூடுதலாக தான் வந்து இருக்குது. ரொம்ப வருட காலங்களாக இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்னு சொல்லுவேன் இந்த ரெண்டுமே. பல்சரில் அறிமுகப்படுத்தப்பட்டு 2001 அறிமுகப்படுத்தினாங்க, இது 2004 அறிமுகப்படுத்தினாங்க. பெரிய அளவில் டிசைன் சேஞ்சஸ்லாம் இல்லை. இன்னும் சொல்லணும்னா பஜாஜ் பல்சர்லையாவது 2001 அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் 2003 இந்த ஹெட்லைட்டை மாற்றினாங்க, இந்த பாக்ஸையாக இருந்த டெய்ல் லைட்டை மாற்றிட்டு இந்த மாதிரி டெய்லைட்ஸ் கொடுத்தாங்க, சைடில் இந்த ஃபேரிங்கை ஆட் பண்ணாங்க, கிராஃபிக்ஸு கலர்னு எதையோ ட்ரை பண்ணாங்க. பட் ஹோண்டா யூனிகானில் அந்த கதையே இல்லை. வண்டி அப்போ வந்தப்போ எப்படி இருந்துச்சோ அதே வண்டி தான். 4 விஷயம் மாறி இருக்குது. ஸ்போக் வீல்லேருந்து உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 150cc இன்ஜினு 160cc இன்ஜினாக வந்து மாற்றினாங்க, எல்இடி ஹெட்லைட்டும் ஸ்பீடா மீட்டரும் மாறி இருக்குது. இதை தவிர எந்த மாற்றங்களும் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இல்லவே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். எனிவே நம்ம இதெல்லாம் பற்றி பேச வேணாம். ஆஸ் அ ஃபேமிலி யூசேஜுக்கு இந்த 2 வண்டியில் எந்த வெஹிக்கிள் போகலாம் அதை தான் இன்றைக்கியான வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பாலு ஹோண்டா தஞ்சாவூர் அண்ட் வைபவ் பஜாஜ் தஞ்சாவூர். அவங்க தான் இந்த வெஹிக்கிள் நமக்கு கம்பேரிஷனுக்காக வந்து வழங்கியிருக்காங்க. நீங்கள் பஜாஜ் வெஹிக்கிளோ இல்லை ஹோண்டா வெஹிக்கிளோ பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு டிசைனில் இருந்தே ஆரம்பிப்போம். ஸோ ரொம்ப விவரிக்கிற அளவுக்கான ஒரு டிசைன் அப்படின்னு கிடையாது 2 வெஹிக்கிளுமே. எல்லாருக்குமே ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு டிசைன் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். இந்த 2 வெஹிக்கிளுமே கண்டிப்பாக ரோட்டில் போகும்போது இந்த 2 வெஹிக்கிளையும் பார்க்காத ஆட்கள் இருக்கவே மாட்டீங்க. பட் என்னன்னா, யூனிகான் வந்து ஒரு 3 விதமான கலர் ஆப்ஷனில் கொடுக்குறாங்க. எந்த ஒரு கிராஃபிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் யூனிகானில் வந்து கிடையாது. பட் பல்சரை பொறுத்த வரைக்கும் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன கிராஃபிக்ஸ் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுப்பாங்க. இப்போ கூட புதியதாக ஒரு க்ரீன் கலரையும் பார்த்தீங்க அப்படின்னா பல்சர் 150 வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த கிராஃபிக்ஸ்லாம் வந்து இப்போ புதுசாக வந்து கொடுத்தது தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜராக வச்சு இந்த கிராஃபிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த ப்ளூவாக இருக்கட்டும், கிரேவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரெட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் யங்ஸ்டராக இருக்கும்போது நான் ஒரு 150cc ஒரு பைக் பார்க்குறேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ண ஒரு பைக் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது பல்சர் தான். ஸோ அந்த சமயங்களில் பெருசாக என் காலேஜ் கூட படித்த பசங்க யார்ட்டையுமே வந்து யூனிகான் வந்து கிடையாது. ஸோ அதுவே நான் காலேஜெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு வந்து நான் சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என் கூட இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா யூனிகான் தான் வச்சுருந்தாங்க. அதாவது 10ல் ஒரு 4லேருந்து 5 பேர் யூனிகான் தான் வச்சுருந்தாங்க. நான் வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஏன் யூனிகான் வாங்கினாங்கன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கதை. அது வந்து அடுத்து வந்து பார்ப்போம். டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக பல்சரோட டிசைன் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். 2 வெஹிக்கிளும் 2025 எல்இடி ஹெட்லைட்ஸ் அப்டேட் வந்து கொடுத்தாங்க. யூனிகானில் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது கொடுத்தாங்க, பல்சரில் இந்த வருஷம் முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ஹெட்லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து யூனிகானோட இந்த எல்இடி ஹெட்லைட்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சிங்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஹாலோஜன் ஹெட்லைட்டை அப்படியே எடுத்து எல்இடியாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இதே பல்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நிறைய கமெண்ட்ஸ் இதை வந்து விமர்சித்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட டிசைனை பற்றி ரொம்ப கேலி பண்ணியிருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு டிஸ்கவர் மாதிரி இருக்குது, அந்த P150 மாதிரி இருக்குது, டிசைனாக ஹெட்லைட் வந்து பிடிக்கல அப்படின்றது போல் நிறைய பேர் வந்து சொன்னாங்க. உண்மையிலே வந்து இதில் வந்து கரெக்டாக அந்த எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து மேட்ச் ஆகிருக்கு. பட் இதுக்கு வந்து பண்ணணுமே, டிசைனை மாற்றினா ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. மேபி பார்க்க வேணால் இந்த டிசைன் வந்து பழகலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி பல்சரில் எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, யூனிகானில் எல்இடி இண்டிகேட்டர் கிடையாது. ஸோ டிசைன்
பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபியூல் டேங்க் விஷயத்துக்கு வருவோம். 2 வெஹிக்கிளுமே மெட்டலில் இருக்கக்கூடிய ஃபியூல் டேங்க்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பல்சரில் பார்த்தீங்க அப்படின்னா 15 லிட்டரும், யூனிகானில் 13 லிட்டர் ஃபியூல் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது மேஜராக சீட்டிங் கம்ஃபோர்ட்டுக்கு தான் வரணும். வாங்க சீட் கம்ஃபோர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு யூனிகானோட சீட் ஹைட்டுக்கு வரேன். இந்த சீட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 798 mm, அரவுண்டு 800 mm சொல்லலாம் இதோட சீட் ஹைட் பொறுத்த வரைக்கும். இந்த வெஹிக்கிள் என்னோட ஹைட்டுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 139 கிலோ இதோட வெயிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ என்னால் என்னோட ஹைட் 5.8, என்னால் தாராளமாக 2 காலையும் கீழே வைக்க முடியுது. பட் சீட் ஹைட் கொஞ்சம் அதிகம்தான். யூனிகான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறவங்க ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு 5.5 ஃபீட்டுக்கு மேலே இருக்கீங்கன்னா இதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அந்த லெவலுக்கு சீட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க, சீட் ஹைட் வந்து கொடுத்துருப்பாங்க. காலை வைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு ரிலாக்ஸான ஒரு ரைடிங் போர்ஷன் சொல்லுவேன். ஹேண்டில் பார் வந்து ஒரு பெரிய சைஸ் ஹேண்டில் பார் கொடுத்து ரொம்ப ரிலாக்ஸான ஒரு ரைடிங் போர்ஷனில் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். பட் இந்த ஹேண்டில் பார் இப்படி இருக்கிறதுல ஒரு சின்ன மைனஸ் இருக்குது. அது நான் பிரேக் பற்றி பேசும்போது நான் வரேன். பட் சீட்டிங் கம்ஃபோர்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கிறது இந்த வெஹிக்கிள் தான். நான் அப்படியே பல்சர்லேயும் உட்காந்து காமிச்சிடுறேன். பல்சரோட சீட் ஹைட் வந்து 795 mm சீட் ஹைட்டு. இது வந்து கொஞ்சம் சீட் ஹைட் வந்து கம்மி, ஒரு 5.3 அந்த ரேஞ்சில் சீட்டு ஹைட் இருக்கிறவங்களாலே இதில் வந்து உட்கார முடியும். கால் பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக பெண்டாகி நான் உட்காந்துருக்குது. நின்னா இந்த இடத்துல வந்து இருக்கும். ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னும் போது காலை வைக்கும் போது இந்த முட்டிக்கு, இந்த டேங்க்குக்கு மேலே நம்ம முட்டி வந்து வந்துடும். ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க இந்த வண்டியை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஹைட் அதிகமாக இருக்கிறவங்க யூனிகானை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். யூனிகானை விட 10 கிலோ பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து அதிகம். 148 கிலோ பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட வெயிட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரைடிங் போஸ்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்டியராக குனிஞ்சு ஓட்டுற மாதிரியும் இருக்காது. யூனிகான் மாதிரி ரொம்ப மேலே நிமிர்ந்து ஓட்டுற மாதிரியும் வந்து இருக்காது. கரெக்டான ஒரு ரைடிங் போஸ்டரில் இதை வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கால் வைக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ரைடிங் போஸ்டரில் இதை வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப பின்னாடி தள்ளி இந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. இந்த ரைடிங் போஸ்டர் நான் சொன்னது தான். ஸோ யங்ஸ்டருக்கும் இந்த ரைடிங் போஸ்டர் பிடிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவை உட்காந்து ஓட்டணுனாலும் இதில் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து உட்காந்து ஓட்டலாம். அந்த மாதிரியான ஒரு ரைடிங் போஸ்டரில் இந்த வெஹிக்கிளை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. வீட்டில் அப்பா பையன் 2 பேர் ஓட்டணுனாலும் இந்த ரைடிங் போஸ்டர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பில்லியன் சீட் விஷயத்துக்கு வருவோம். பில்லியன் சீட் 2 வெஹிக்கிளையுமே நல்ல பெரிய சீட்டு தான், கம்ஃபர்டபுளான சீட்டு தான். ஸோ யூனிகானோட சீட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குஷனிங் கொடுத்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிகானோட அந்த சீட்டை வந்து வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக ஃபேமிலிக்கான ஒரு வெஹிக்கிள்னால் நான் வந்து யூனிகானை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் உட்காரத்துக்கும் உங்களுக்கு பெரிய சீட் வந்து கொடுத்துருப்பாங்க. வீட்டில் லேடிஸ் ஒன் சைடாக உட்காரனாலும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற வகையில் இந்த சீட்டை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. பட் என்னென்னா இதில் ஒரே ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த லேடிஸ் ஹேண்டில் சைடில் கொடுப்பாங்கள்ல பிடிச்சிக்கிறதுக்கு, இந்த ஹேண்டில் வந்து இதில் கொடுத்து இந்த சைடில் பிடிச்சிக்கிறது கொடுத்துருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் அந்தளவு கிரிப்பாக இருக்காது, ஒரு ஆடும். ஸோ அது மட்டும் இந்த வண்டியில் வந்து ஒரு சின்ன நெகட்டிவாக வந்து சொல்லலாம். சில பேர் இங்கேருந்து வெல்டு பண்ணிலாம் வந்து ஹேண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி மாடிஃபை பண்ணி தான் இதை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபேமிலி யூசேஜுக்கு வீட்டில் லேடிஸ்லாம் உட்காரத்துக்கு பல்சரை காட்டிலும் யூனிகான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்பீடா மீட்டர் விஷயத்துக்கு வருவோம். ஸ்பீடா மீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2 வெஹிக்கிளையும் டிஜிட்டலில் இருக்கக்கூடிய மீட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் பகல் நேரங்களில் தெளிவாக பார்க்க முடிஞ்ச மீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா யூனிகானோட மீட்டர் வந்து குறிப்பிடுவேன். பல்சர் வந்து கொஞ்சம் கிளார் வந்து அதிகமாக அடிக்குது. 2 வெஹிக்கிளையுமே உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் வந்து கொடுக்குறாங்க. பல்சரில் வந்து யூஎஸ்பி போர்ட்டும், யூனிகானில் டைப் சிக்கான போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததான் அந்த வீல்ஸ், பிரேக், சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு வருவோம். ஸோ வீல்ஸ் 2 வெஹிக்கிளையும் பார்த்தீங்க அப்படின்னா 80/100 தான் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா 100/80 தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் பல்சரில் 17 இன்ச் R17 வீல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் R19 வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இதனால் என்ன அட்வான்டேஜஸ் கேட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. பட் கொஞ்சம் பெரிய வீலாக வந்து கொடுத்துருக்கிறது யூனிகானில் தான். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 2 வெஹிக்கிளையும் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனு. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா பல்சரில் பார்த்தீங்கன்னா ட்வின் காயில் ஸ்பின் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதே யூனிகான் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோனோ சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பல்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து 260 mm இருக்கக்கூடிய டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட ஆஃபர் பண்ணுறாங்க. ரியரில் 130 mm ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் ட்வின் டிஸ்க் பிரேக் உள்ள மாடல் கூட நீங்கள் வந்து எடுக்கலாம். பட் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறது இந்த 2 வெஹிக்கிளோட ப்ரைஸிங் கரெக்டாக இருக்கணும். ரெண்டாவது ஃபேமிலி யூசேஜ்னு பார்க்கும்போது அந்த சீட் ஃப்ளாட்டாக இருந்தால் இந்த 2 கம்பேரிஷன் கரெக்டாக இருக்குன்றனால தான் நான் சிங்கிள் டிஸ்க் பிரேக் உள்ள மாடல் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் தேவைப்பட்டால் நீங்கள் ட்வின் டிஸ்க் பிரேக் உள்ள மாடல் கூட வந்து போகலாம். அது வந்து சீட் வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட்டபிள் சீட்டாக வந்து வடிவமைச்சிருப்பாங்க. பட் யூனிகானில் ரியரில் டிஸ்க் பிரேக் ஆப்ஷனே கிடையாது. ரியரில் 130 mm ட்ரம் பிரேக் மட்டும்தான் இப்போ வரைக்கும் அது கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த பிரேக்கிங்கில் ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் வந்து சொன்னேன்ல,
பல்சரோட பிரேக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பிரேக்கிங் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லுவேன். இப்போன்னு இல்லை, அப்பையிலேருந்து வந்து பல்சரோட பிரேக்கிங் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். யூனிகானில் எனக்கு அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் டிஸ்க் பிரேக்கு ஏபிஎஸ்ஸே கொடுத்தாலும் அந்த அளவுக்கு பிடிச்சது கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஹேண்டில் பார் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் பிரேக் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு நோஸ் டைவ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் எப்போவுமே வந்து இருக்கும். ஏன்னா ஹேண்டில் பாரும் மேலே இருக்குங்களா, நீங்கள் பிடிச்சவொன்னே பார்த்தீங்கன்னா உங்களை முன்னாடி வந்து அப்படியே பிரேக் வந்து தள்ளுற ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும். இந்த ஹேண்டில் பார் பெருசாக இருக்கிறனால நீங்கள் இப்படி வந்து பார்க்கலாம் தெரியும். ஸோ அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஒரு நோஸ் டைவ் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து யூனிகானை வந்து அந்தளவு கான்ஃபிடண்ட்டாக இது வரைக்கும் ஒரு பேனிக் பிரேக் வந்து அப்ளை பண்ணதே கிடையாது. அந்த ஒரு பயம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். பட் பல்சரை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. இந்த ஹேண்டில் பாரும் கொஞ்சம் கீழே இறக்கி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிடிக்கும் போது ஒரு கான்ஃபிடண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களால் பிரேக் அடித்து இந்த வெஹிக்கிளை வந்து நிறுத்த முடியும். பேனிக் பிரேக் சுச்சுவேஷனில் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தது பல்சர் தான். பட் சஸ்பென்ஷன் பற்றி சொல்லியே ஆகணும். யூனிகானோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் வெஹிக்கிளில் ஃபஸ்ட்டு மோனோ சஸ்பென்ஷன் கொண்டு வந்தது. ஸோ 2004 காலகட்டத்திலேயே இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா மோனோ சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. ஸோ இந்த சஸ்பென்ஷன் உண்மையிலேயே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சஸ்பென்ஷன் சொல்லுவேன். சிட்டியில் இருக்கக்கூடிய மேடு பள்ளங்களில் ஓட்டும் போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும். நான் சொன்னேன்ல, நான் ஆஃபீஸுக்கு வேலைக்குன்னு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் யூனிகான் தான் பயன்படுத்துனாங்கன்னு. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த சஸ்பென்ஷனும் கூட. ஏன்னா சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் அந்த லெவலுக்கு சூப்பராக இருக்கும். சீட்டும் நல்லா ஸ்பாஞ்சியாக கொடுத்துருப்பாங்க. ஒரு காரில் உட்காந்து போகிற ஒரு கம்ஃபர்ட்டை இந்த வெஹிக்கிள் கொடுக்குது அப்படின்னு நிறைய சமயங்கள் நாங்களும் வந்து பேசியிருக்கோம். எங்கள் டீமில் ஒரு பையன் பைக் வாங்கலான்னு இருக்கேனே அப்படின்னு வந்து கேட்டாலே, நீ யூனிகான் ஏறா, அதான்டா சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்ன காலங்கள்லாம் உண்டு. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, முதுகு வலி இருந்தால் நீ யூனிகான் எடு, ஏன்னா அதில் தான் மோனோ சஸ்பென்ஷன் இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. பட் நான் அதுக்குள்ளே வந்து போக வரல. முதுகு வலி இருந்தால் அந்த வண்டி வாங்கலாமான்னு என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கும் தெரியாது. பட் நான் வேலை பார்த்தப்போ நிறைய பேர் வந்து யூனிகான் தான் வச்சுருந்தாங்க. அவங்களும் இந்த காரணத்தை வந்து சொல்லுவாங்க, நிறைய சுற்றுறோம்ப்பா, அப்போ சஸ்பென்ஷன் நல்ல வண்டியாக வாங்கினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த வெஹிக்கிள் வந்து வாங்குவாங்க. பஜாஜ் பல்சரோட சஸ்பென்ஷனும் குறையெல்லாம் சொல்ல முடியாது. அதுவும் நல்ல சஸ்பென்ஷன் தான். 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷனாக கொடுத்துருக்காங்க. தேவைப்படுதுன்னு போது சாஃப்ட்வேர் சைடாக நீங்கள் வந்து வச்சுக்கவும் முடியும். ஆனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165 mm தான். நீங்கள் சாஃப்ட்வேராக வச்சுட்டு பில்லியன்லாம் ஏறி உட்காந்து ஓட்டினீங்கன்னா அண்டர் பாடி பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளில் அடிப்படும். ஆனால் யூனிகான் பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகம். அது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அடிப்பட்டதே கிடையாது. ஸோ அதனால் நான் சஸ்பென்ஷன் ரிலேட்டடாக ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நான் யூனிகானை தான் கண்டிப்பாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் ரொம்ப சூப்பராக இருக்கிறது யூனிகானில் தான். ஸோ நம்ம வந்து இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஃபஸ்ட் நான் பல்சரோட இன்ஜின் ஸ்பெக் வந்து சொல்லிடுறேன். இது ஒரு 150 cc கொண்ட இன்ஜின். அந்த ட்வின் ஸ்பார்க் ப்ளக் இருக்கக்கூடிய டெக்னாலஜி தான் பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 14 PS பவரும் 13.4 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏர் கூலிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸில் தான் இயங்குது. ஸோ அப்படியே யூனிகான் விஷயத்துக்கு வருவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 162 cc கொண்ட இன்ஜின் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 160 cc கொண்ட இன்ஜின் சொல்லலாம். இது அதிகபட்சமாக 13.1 PS பவரும் 14.5 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் அது உருவாக்கியிருக்காங்க. ஏர் கூலிங் சிஸ்டம் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இனிஷியலாக நீங்கள் இதில் வந்து ஸ்பெக் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், பல்சரில் பவர் அதிகமாக இருக்குது, யூனிகானில் டார்க் அதிகமாக இருக்குது, சிசியும் அதிகம். 160 cc. பட் மித்த காம்படிட்டர் 160யோட கம்பேர் பண்ணும்போது யூனிகான் அந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மிஷின் கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான். யூனிகானுமே சரி, SP 160மே சரி, காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் கிடையாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கம்பேரிஷன் பல்சரோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இனிஷியல் டார்க்லாம் பெட்டராக இருக்கிறது யூனிகானில் தான். நீங்கள் ஒரு ஓவர்டேக்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3rd கியரில் வச்சு ஆக்சலரேட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது யூனிகானோட அந்த சிசி அதிகமாக இருக்கிறதும் அந்த டார்க் அதிகமாக இருக்கிறதும் கண்டிப்பாக நல்லாவே வந்து தெரியுதுன்னு சொல்லுவேன் பல்சரோட கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச டாப் ஸ்பீட்லாம் வந்து ஒரு 100-105 km வேகம் ரெண்டு வண்டியும் போகலாம். மேபி ஒரு 5 km வேகம் வேணால் பல்சர் வந்து கொஞ்சம் டாப் ஸ்பீடு வந்து கூட போகும் அப்படின்னு சொல்லுவேன். இன்ஜினோட ஹீட்டிங்லாம் ரெண்டு வெஹிக்கிளையும் காமனாக இருக்கக்கூடியதான். பட் மேஜராக இருக்கிற ஒரு விஷயம் எங்கேம்மா வருது, இந்த வண்டியோட கிளச் அண்ட் கியர்ஸை வந்து சொல்லலாம். பட்டர் ஸ்மூத்தான ஒரு கிளச் வந்து கொடுத்துருப்போம். அதே மாதிரி இன்ஜின் ரிஃபைண்டான ஒரு இன்ஜின், பட்டர் ஸ்மூத்தான ரிஃபைண்டான ஒரு இன்ஜினாக வந்து கொடுத்துருக்காங்க. பல்சரோட இன்ஜின் வந்து ஒரு 5000 RPMக்கு மேலே அந்த வைப்ரேஷனை நல்லாவே வந்து ஃபீல் பண்ண முடியுது. பட் இதை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையே இல்லை. நல்ல ரிஃபைண்டான ஒரு இன்ஜினாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த 160 இன்ஜினை காட்டிலும் பழைய 150யோட இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட்டு அடிச்சிக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு ரிஃபைண்டான ஒரு இன்ஜின், அதே சமயத்தில் நல்ல ரிலேயபிளான ஒரு இன்ஜின். நான் சொன்னேன்ல இந்த கதை,
ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஏன் யூனிகார்ன் வச்சுருந்தாங்கன்ற ஒரு கதை ஒன்று சொல்கிறேன்னு. ஸோ அதுக்கு முக்கியமான இரண்டாவது காரணம் இந்த இன்ஜின் தான். இது ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரிலேயபிளாகவும் இருக்கும். ஏன்னா என் கூட வச்சுருந்தவங்களே 1,00,000 கிலோமீட்டர் 1,400,000 கிலோமீட்டர் 1,50,000 கிலோமீட்டர் ஓட்டின ஆட்கள் நிறையவே வந்து பார்த்துருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ட்ரிகர் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வச்சுருந்தேன். பர்சனலாக சொல்லணும், நானே 1,50,000 கிலோமீட்டருக்கு மேலே அந்த வண்டியை வந்து பயன்படுத்தியிருக்கேன். கிளச்சு பிளேட்டு கூட மாற்றாமல். அந்த லெவலுக்கு ரிலையபிலிட்டியில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது இந்த ஹோண்டா பைக்கில் பொறுத்த வரைக்கும். இந்த 160மே நான் கேள்விப்பட்ட வரைக்குமே ரிலையபிளாக தான் இருக்குது. ரிலையபிலிட்டியில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும். மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸ் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா பஜாஜ் பொறுத்த வரைக்கும் ஸ்பேர் காஸ்ட்டும் கம்மி, அதே மாதிரி சர்வீஸ் காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ அதுதான் பஜாஜோட ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக யூனிகார்னோட ஸ்பேர் காஸ்ட் வந்து ஹோண்டாவை பற்றி தெரியும். யூனிகார்ன் ஸ்பேர் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதே சமயத்தில் சர்வீஸ் காஸ்ட்டும் இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ரீசேல் வேல்யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பைக்களோட ரீசேல் வேல்யூயும் இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் பெட்டராகவே இருக்குதுன்னு சொல்லுவேன். பட் அதுலேயும் ஒரு பாயிண்ட் யூனிகார்னுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ரீசேல் வேல்யூ வந்து கிடைக்குதுன்னு சொல்லுவேன். மித்த வெஹிக்கிள்ஸோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா பல்சரோட ரீசேல் வேல்யூ நல்லா தான் இருக்குது. பட் பல்சரை விட கொஞ்சம் அதிகமான ரீசேல் வேல்யூ யூனிகார்னுக்கு இருக்குன்னே சொல்லுவேன். மைலேஜ் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னாலும் பல்சர் நல்லா மைலேஜ் கொடுக்கக்கூடிய வெஹிக்கிள் தான். ஒரு 45 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். பட் அதை விட ஒரு 5 கிலோமீட்டர் மைலேஜ் யூனிகார்ன் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பல ரீசன்னால தான் யூனிகார்னை நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். மைலேஜ் ரிலேட்டடாகவும் பெட்டராக இருக்கும், ரிலேயபிளாகவும் இருக்கும், ரிஃபைண்டாகவும் இருக்கும். பல்சர் சர்வீஸ் காஸ்ட் கம்மி, ஸ்பேர் காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும், விலையும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும். ப்ரைஸ்ன்னு சொல்லையே இல்லைப்பா, என்ன தான் விலை அப்படின்னு கேட்குறீங்களா? ப்ரைஸ் விஷயத்தில் கண்டிப்பாக பல்சர் வந்து இந்த ப்ரைஸில் ஒரு 150 வாங்கணும்னா நீங்கள் பல்சர் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட எக்ஸ்ஷோரூம் விலை 1,07,000 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க. டபுள் டிஸ்க்குள்ள மாடல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,14,000 ரூபா விலை வந்து வரும். பட் நான் இங்கே கம்பேர் பண்ணுறது ஃபேமிலி யூசேஜ் தானே, அதனால் நான் டபுள் டிஸ்க்கு கணக்கிலே எடுத்துக்கல. நான் இந்த வெஹிக்கிளை வந்து கணக்கில் எடுத்துக்கிறேன். யூனிகார்னோட விலை பார்த்தீங்கன்னா 1,10,000 ரூபா, 3,000 ரூபா பல்சரை காட்டிலும் விலை வந்து அதிகமாக இருக்கும். 3,000 ரூபா 3,500 ரூபா பக்கம் அதிகமாக வரும். ஆன்ரோட் விலையில் கணக்கு பண்ணிங்க அப்படின்னா 6,000 ரூபா 6,500 ரூபா பக்கம் யூனிகார்னோட விலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் பல்சர்லேருந்து ஒரு யூனிகார்ன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த 3,500 ரூபா எக்ஸ்ஷோரூமில் 6,500 ரூபா பக்கம் கூடுதலாக கொடுத்து யூனிகார்ன் வாங்குறீங்க அப்படின்னா இதில் பாசிட்டிவான ஒரு 3 விஷயங்கள் இருக்குது. அது வந்து சீட்டிங் கம்ஃபோர்ட் சொல்லலாம், சஸ்பென்ஷன் சொல்லலாம், ரிலையபிளான இன்ஜினை வந்து குறிப்பிடலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். மைலேஜ் ரிலேட்டடாகவும் இது கொஞ்சம் பெட்டரான மைலேஜ் கொடுக்கும். பட் நான் வந்து பல்சரே வந்து போகிறேன் அப்படின்னா நீங்கள் யூனிகார்னை ஸ்கிப் பண்ணிட்டு பல்சர் வரீங்க அப்படின்னா ஸோ இதுலேயும் ஒரு 3 பாசிட்டிவான விஷயம் இருக்குது. ஒன்று, இந்த ஸ்போர்ட்டியரான டிசைனை வந்து குறிப்பிடலாம். ரெண்டாவது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ப்ரைஸிங் வந்து சொல்லலாம். மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேர் காஸ்ட் அண்ட் சர்வீஸ் காஸ்ட்டு இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் கம்மி அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 ரீசனுக்காக நீங்கள் வந்து பல்சரை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். யாருக்கு எந்த வண்டி யாருக்கு வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இதை வந்து சொல்லுவேன். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து யங்ஸ்டராக பசங்க இருக்கீங்க, எனக்கு வந்து அப்பாவும் ஓட்டுற மாதிரி ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லை ஒரு மிடில் ஏஜ் கேட்டகரியில் இருக்கீங்க, ஒரு 35 அந்த கேட்டகரியில் இருக்கீங்க, ஸோ நானும் எங்கள் அப்பாவும் ஓட்டுறோம், எனக்கு ஹைட்டு நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் அதிகம் தான் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த வண்டியை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் யூனிகார்ன் பொறுத்த வரைக்கும். எனிவே ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இதுதான். இதை வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் இந்த வெஹிக்கிளை பற்றின பாசிட்டிவ் சைடு என்ன, நெகட்டிவ் சைடு என்ன எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.